ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ். நான் பானு. இது நீங்கள் பார்க்குறது மல்லிகைப்பூ தான் என் கையில் இருக்குது. இது வந்து என்னுடைய வீட்டு கார்டனில் வந்து பூத்துட்ருக்கு. இது என்ன மல்லி வெரைட்டின்றத தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூ வந்து எனக்கு டெரஸில் வந்து சின்ன சின்ன பாட்லேயே எனக்கு மல்லி பூக்குது. ஆனால் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பாட்டில் வந்து நான் வந்து பெரிய பெரிய பாட்டில் இந்த பூச்செடி வச்சுருக்கேன். ஆனால் அது பூக்கவே இல்லை. என்ன ரீசன்னா, டெரஸில் இருக்கும்போது வெயில் அடிக்குது. ஆனால் கீழே இருக்கும்போது இந்த வீட்டோட நிழலே வந்து அந்த செடிகள் மேலே படுறதால சன்லைட் அதிகமாக வராதால பூக்கலை. நான் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் பண்ணிவிட்டு அதுக்கு கொடுத்ததுக்கப்புறமா தான் வித்தின் 3 டேஸில் எனக்கு வந்து நிறைய துளிர் விட்டு நிறைய பட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. குட்டி குட்டி குட்டியாக நிறைய வர ஆரம்பிச்சு. அந்த செடி ஃபுல்லாகவே துளிர் விட்டு எல்லாமே வந்து எனக்கு பட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் தந்தன்றதை நான் காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த பாட்டில் வந்து இந்த செடி தான் நான் சொல்கிறேன். இதுவும் ஒரு 13 இயர்ஸாக இருக்குது. இதில் சப்போட்டா மரம் இருக்குது. அதில் தான் இருவாட்சி மல்லி நான் வச்சுருக்கேன் இந்த செடியை. இப்போ அந்த உரம் கொடுத்ததுக்கப்புறமா, அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறமா பூக்கள் வந்து நிறைய பூக்குது. துளிர் விட்ட எல்லா பிரான்ச்சஸ்லையுமே பஞ்சு பஞ்சாக பூக்குது. 3, 6, 9ன்னு அவ்வளோ பட்ஸ் வந்துட்டுருக்கு. இலைகளும் பார்க்குறதுக்கு நல்ல நல்ல டார்க் க்ரீனாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது உரம் வந்து நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர் இது. அதனால தான் வந்து இவ்வளோ பூக்கள் வந்து பூக்கிறதுக்கும் இலைகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் ரொம்ப வந்து இது ஒரு காரணமாகவும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த பூவு. இப்போ இந்த செடிகள் எல்லாம் வந்து பூக்கிறதுக்கு காரணம் இந்த ரிச் ஃபெர்டிலைசர், நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர் சொல்லிட்டேன். இப்போ இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன பண்ணணும்னா, இது கிளறி விடவும் முடியல. ஏன்னா வேர் ஃபுல்லாகவே சுற்றி இருக்குது. மண்ணை விட வேர் தான் அதிகமாக ரொம்ப வருஷம் ஆனதால் நிறைய வேர்கள் சுற்றி இருக்குது. கிளறவும் முடியல. அப்போ வந்து பொறுமையாக தான் நம்ம நின்று வெயிட் பண்ணி தான் இந்த உரத்தை வந்து நம்ம நிதானமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது இழுக்க தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பொறுமையாக நின்று கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ இந்த மாதிரி பூக்கள் பூக்குது. இது அடுக்கு மல்லி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் கொடி ரோஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ரோஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும். என்கிட்ட ஒரு 7-8 வெரைட்டிஸ் மல்லி இருக்குது. அதில் இப்போ எல்லாமே இப்போ எனக்கு பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு மல்லி செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உரத்தை நிறைய காய்கறி செடிகளுக்கும் பழச்செடிகளுக்கும் கொடுக்கலாம். முக்கியமாக நான் எவ்ரி இயர் வந்து நான் மல்லி பூக்கிறதுக்கு முன்னாடியும் அப்புறம் பூக்கும் போதும் நான் இந்த உரத்தை கொடுப்பேன். ரொம்ப சீப்பானதும் கூட. நம்ம வீட்டிலே செய்கிறத விட இது கடையில் வாங்கி கொடுக்கறது தான். அதனால் இதை வந்து ஒரு கொஞ்சம் விலையாக தான் இருக்கும். அதை வாங்கி நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், இந்த லீவ்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக வந்து க்ரீனிஷாக இருக்குது. பூக்களும் ரொம்ப நல்லாவும் இருக்குது. அதேமாதிரி ஒரு பூ கூட வேஸ்ட்டும் ஆகாது. இதுக்கு டிசீஸும் வராதுங்க. இந்த உரம் கொடுக்கும்போது உரம் கொடுக்கும்போது டிசீஸ் வராது மட்டும் இல்லாமல் பூக்களும் நல்லா பெருசாக இருக்கும். நிறைய பஞ்சாகவும் இந்த மாதிரி பார்க்குறீங்க பாருங்கள், பஞ்சாகவும் வரும், பூக்கள் வரும். எதுவும் பூக்கிற பூக்கள் எதுவுமே வேஸ்ட் ஆகுது. இதில் சில இதெல்லாம் மல்லியில் நிறைய வந்து சொத்தையாகும், கலர் வந்து வயலட் கலர்லலாம் மாறும். அது வேஸ்ட் ஆனது. பூச்சி தொல்லையும் எதுவும் இருக்காதுங்க. இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை வந்து நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தீங்கன்னாவே நல்லாவே உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். இது பார்த்தாலே தெரியுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வேர்க்கடலை புண்ணாக்கு தான். இது வேர்க்கடலை எண்ணெய் எடுத்துகிட்டு இது கடையிலே வந்து கொடுப்பாங்க. இது ஒரு கேஜி 45 50 ரூபீஸ்க்கு இருக்குது. இது 1 கேஜி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு நான் என்னோடய செடிகளுக்கு தேவையானது மட்டும் ஒரு 1/4 கேஜி மட்டும் எடுத்துருக்கிறேன். இந்த 1/4 கேஜிக்கு வந்து ஒரு 3 லிட்டர்ஸ் வாட்டரை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஊற வைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன டப் இருந்தால் போகிறோம். நம்ம ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு 4 to 5 டேஸ் நம்ம வந்து இது புளிக்க வைக்கணும். நல்லா புளிச்சாதான் இது வந்து நம்ம வந்து இது நல்லா நொதிச்சு புளிச்சு வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து செடிகள் கொடுக்கணும். இது ஒரே நாளில் ஊற வச்சு கொடுத்துட்டோம்னா இந்த ஸ்மெல்லுக்கே எலிகள் மற்றும் அந்த எறும்புகள் வரும். மற்றும் இல்லாமல் இதில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் பெருகவும் இருக்கும். இது வந்து வேருக்கு ரொம்ப நல்லது. மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து பெருகி நிறைய ஏர் சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு வந்து செடிகளுக்கு வந்து ஒரு காற்றத்தையும் கொடுக்கும். பூக்களும் வந்து நிறைய பூக்கும். வேரும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி தான் இது நல்ல நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ நான் 3 லிட்டர் இது ஊற வச்சு எடுத்துட்டேன். இது வந்து ஒரு 4 to 5 டேஸ் நான் வந்து நல்லாவே ஊற வச்சு எடுத்துட்டேன். இதில் வந்து 3 லிட்டர்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ 1 லிட்டரை வந்து எடுத்து வந்து ஒரு 10 லிட்டர்ஸ் வாட்டரில் வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு இதை வந்து செடி கொடுக்கும். ரொம்ப இது அதிகமாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம், தவிர 10 லிட்டர் கீழே வந்து ஊற்றாதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப திக்காக எடுத்துகிட்டு போய் நம்ம செடிக்கு வேர்களுக்கு கொடுக்கும்போது அதில் ஃபங்கஸ் வந்துடும். அதனால் நம்ம ஊற்றுறது தெரியாமல் என்ன லிக்விட் கொடுத்தோன்னு தெரியாத அளவுக்கு நல்லாவே தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கொடுக்கணும். இப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ என்னோடய செடிகள் வந்து
ரொம்ப ஹார்டாக இருக்கு இல்லையா, வேர் வந்து பாருங்கள் எவ்வளோ வேர் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் நான் வந்து இந்த பெரிய தொட்டிக்கு வந்து நான் ஒரு 2 லிட்டர்ஸ் கிட்ட நான் கொடுப்பேன். அது வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அது இழுத்ததுக்கு அப்புறமா தான் நான் கொடுப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு தொட்டியில் இருக்கிறது இருவாட்சி மல்லி, இது கொடுத்துட்டேன். பக்கத்தில் இருக்கிறது வந்து அடுக்கு மல்லி, அந்த 2 அடுக்கு இருவாட்சி மல்லி, ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒற்றை இருவாட்சி மல்லி. இதுவும் பாருங்கள், இதுக்கு 1 லிட்டர் கொடுத்துருக்கேன். இது பெரிய பெரிய செடின்றதால நம்ம இப்போ ஒரு லிட்டர் கொடுத்தா பத்தாது. இது நான் தண்ணியும் கொடுக்கல, நார்மலாக எப்பவுமே ரெகுலராக கொடுப்பேன் இல்லையா, அந்த தண்ணி அன்றைக்கி கொடுக்காம ஸ்கிப் பண்ணிவிடணும். எப்பவுமே இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது நார்மலாக ப்ளைன் வாட்டர் கொடுக்குறத நிறுத்திட்டு இது கொடுத்தா தான் நம்ம ஊற்றுறது வந்து வேஸ்ட்டாக கீழே போகாமல் செடி வந்து உறிஞ்சிக்கும். இப்போ இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதுவும் வந்து அது வேஸ்ட்டாக போகாமல் ஏனோ தானே ஊற்றிட்டு கீழே போகிற மாதிரி பண்ணக்கூடாது. கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நிறுத்தணும். இது பாருங்கள், இந்த சப்போட்டா மரத்தில் இது ஒற்றை இருவாட்சி மல்லி இருக்குது. இதில் ஊற்றுன உடனே தண்ணி நார்மலாக ஊற்றின உடனே கீழே போயிடும். அதனால் நான் மெல்லமாக அது இழுக்க ஒரு 50 ml 100 ml அந்த மாதிரி கொடுத்து அது இழுத்ததுக்கப்புறமா தான் ஒரு 1 லிட்டர் கிட்ட இது ஊற்றிட்டு அது இழுத்ததுக்கப்புறமா தான் நான் வேறு ஒரு செடிக்கு நான் போய் ஊற்றினேன். இப்போ இது எல்லாமே பார்க்குறது எல்லாமே பெரிய பெரிய பாட்ஸில் இருக்கிற மல்லி செடிகள் தான். இதுதான் இந்த பில்டிங்கில் நிழல் வர்றதால இது பூக்கிறது லேட் ஆச்சு. அதனால் நான் இந்த செடிகளுக்கு எல்லாமே நான் வந்து இந்த வேர்க்கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்துட்ருக்கேங்க. இது பவுடர் ஃபார்மில் கொடுக்கலாம்னு கேட்டேன்னா 100% வந்து நீங்கள் இந்த மாதிரி லிக்விடாகவே ஊற வச்சு கொடுத்தாலே உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். இந்த உரம் கொடுத்து 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நிறைய துளிர்கள் விட்டு எல்லாமே பட்ஸ் நிறைய வந்துச்சு, குட்டியாக நிறைய முட்டுகள் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். கொடுத்த 3 நாளே நல்ல எஃபெக்டிவாக வந்து வேலை செஞ்சுருக்கு இந்த உரம். இப்போ எல்லா மல்லி செடிகளும் எனக்கு வந்து மொட்டு விட ஆரம்பிச்சிச்சு. இது வந்து நல்லா பெருசாக ஆகிட்டு பூக்கள் நிறைய வரும்போது எவ்வளோ பூக்கள் வருது இந்த உரம் கொடுத்துன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். மல்லி செடிகள் மட்டும் இல்லாமல் எல்லா பூச்செடிகள், காய்ச்செடிகள், பழச்செடிகள் கொடுக்கலாம். இதெல்லாம் இப்போ நான் உரம் கொடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ மல்லிகள் எனக்கு வந்து பூத்துட்ருக்கு. மல்லி செடிகளுக்கு வந்து நல்லா வெயில் வரணும். எனக்கு அதுதான் இப்போ ப்ராப்ளம். இப்போ டெரஸில் இருக்கிற மல்லியெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிச்சு போன மாதமே. இதுங்க வந்து கீழே இருக்கிறதால இந்த செடிகள் வந்து எனக்கு பூக்களை இப்போ இந்த உரம் கொடுத்ததால இப்போ வந்து வித்தின் 3 டேஸ்லேயே வந்து துளிர் விட்டு நிறைய பட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தண்ணி கொடுத்தா போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து மாதம் ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் காமிக்கிறது 2 அடுக்கு இருவாட்சி மல்லி தான். அடுத்தது வந்து இது சின்ன முல்லைப்பூவு. இப்போ காமிக்கிறது ஒற்றை இருவாட்சி மல்லி. இது மல்லி ஏற்கனவே உங்ககிட்ட நான் காமிச்சிருக்கேன். இதுதான் இப்போ அதிகமாகவே எனக்கு பூத்துட்ருக்கு. இது வந்து கொடிமல்லி, நித்திய மல்லின்னு சொல்கிறது. இது வந்து ஜாதி மல்லி. இது வந்து அடுக்கு மல்லி. நெக்ஸ்ட் இருக்குது அடுக்கு மல்லி. இவ்வளோ வெரைட்டிஸ் மல்லி வந்து எனக்கு பூத்துட்ருக்கு. நிறைய உரம் வந்து இது மாதிரி கொடுங்க. ஒரே உரமாக கொடுக்காம மாற்றி தொழு உரம், இந்த மண்புழு உரம், இந்த மாதிரி புண்ணாக்கு கரைசல், அப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த கிச்சன் வேஸ்ட் ஃபெர்டிலைசரு, லிக்விட் ஃபெர்டிலைசர், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து மாற்றி நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி பூக்கள் வரும். இப்போ இந்த பூக்கள் வந்து முக்கியமாக வந்து இந்த பூக்கள் செடிகளுக்கு வந்து இந்த வேர்க்கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து நல்லாவே ஒரு ரிசல்ட் வருதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் இருக்கிறது வந்து ஒற்றை இருவாட்சி. இந்த ரைட் சைடு இருக்கிறது வந்து ஒல்லியாக நீட்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது வந்து ஒற்றை இருவாட்சி, சிங்கிள் பெட்டல். இது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறது வந்து அது வந்து 2 அடுக்கு இருவாட்சி தான். இதுதான் டிஃப்ரெண்ட். இது பார்க்கவே நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி நீங்களும் கடையில் பார்த்து இந்த பூக்கள் இருக்கும்போது செடியை பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான செடிகளை வந்து செலக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.